ஹாய் நண்பா! வெல்கம் டூ ஜாப்ஸ் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி ஏர்போர்ட்ல இருக்கக்கூடிய ஐஜிஐ ஏவியேஷன் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட்லேருந்து ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அத பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பல்ல ஆல் நோட்டிஃபிகேஷன எனேபிள் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம, இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அண்ட் டெலகிராம் சேனல் லிங்க் குடுத்துருக்கோம். மறக்காம நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலகிராம் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் புரியும். இதுதான் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் ஃபைல். இந்த பிடிஎஃப் ஃபைலுக்கான டவுன்லோட் லிங்க்கும் நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. செக் பண்ணி பாருங்க. அதாவது இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, டெல்லி ஏர்போர்ட்ல இருக்கக்கூடிய ஐஜிஐ ஏவியேஷன் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி தான். இந்த கம்பெனி வந்து என்ன ஜாப் நோட்டிஃபிகேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் சர்வீஸ் ஏஜென்ட் ஜாப் வேக்கன்சி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத பொறுத்தளவுக்கு மேக்ஸிமம் என்ன ஜாப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெரி சிம்பிளான ஜாப் தான் இருக்கும். இந்த டிக்கெட் குடுக்குறது இந்த மாரி ரொம்ப சிம்பிளான ஜாப் தான் இருக்கும். இந்த ஜாப்க்கான எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா, 10th ஆர் +2 படிச்சிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 30 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாம சம் ஏஜ் ரிலாக்சேஷனும் குடுத்துருக்காங்க. அத பின்னாடி நம்ம பார்க்கலாம். மொத்தம் எத்தனை வேக்கன்சி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் வந்து 1074 வேக்கன்சி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சேலரி பார்த்தீங்கன்னா, மந்த்லி வந்து நீங்க வந்து இந்த ஜாப்ல வந்து 25லேருந்து 35,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, நீங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் மட்டும் தான் சப்மிட் பண்றது மாரி இருக்கும். போஸ்டல்லயோ இல்ல கொரியர்லயோ அப்ளிகேஷன் பண்ண முடியாது. இந்த அப்ளிகேஷனுக்கான போர்ட்டல் வந்து எப்போ ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 6லேருந்து லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷனுக்கு பார்த்தீங்கன்னா, மே 22 வரைக்கும் நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க்கும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. செக் பண்ணி பாருங்க. இந்த ஜாப் பொறுத்தளவுக்கு நீங்க ஒரு எக்ஸாம் எழுதுற மாரி இருக்கும். அந்த எக்ஸாமுக்கான டேட்டு இவங்க வந்து கூடிய சீக்கிரமே அறிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த எக்ஸாமுக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, நீங்க எக்ஸாம் எழுதின 15 நாள்ல ரிசல்ட் வந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த இதில முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண், பெண் யார் வேணாலும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டத்தைச் சேர்ந்த ஆண், பெண் யார் வேணாலும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதேபோல எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்ல ஃப்ரெஷரும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இதில வந்து இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இப்போ தான் 12th முடிச்சிருக்கீங்க. உங்க ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கூட இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இந்த ரிட்டன் எக்ஸாமுக்கான சிலபஸும் அவங்க குடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து 90 மினிட்ஸ் அதாவது 1 1/2 மணி நேரம் எக்ஸாம் எழுதுற மாரி இருக்கும். 100 மார்க்ஸு. அதில வந்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து எவ்வளோ மார்க்ஸ் கேட்போம் அப்படிங்கிறதையும் அவங்க கிளியரா அங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஜெனரல் அவேர்னஸ்ஸு, ஏவியேஷன் நாலேட்ஜ், இங்கிலீஷ் நாலேட்ஜ், ஆப்டிட்யூட் அண்ட் ரீசனிங் அதிலேருந்து ஈச்லேருந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேருந்தும் 25 கொஸ்டின்ஸ் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அது மட்டும் இல்லாம இந்த டீட்டெயில் சிலபஸும் இந்த பிடிஎஃப் ஃபைல்ல குடுத்துருக்காங்க. இந்த பிடிஎஃப் ஃபைலுக்கான டவுன்லோட் லிங்க் நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம செக் பண்ணி பாருங்க. அடுத்து இந்த எக்ஸாமுக்கு வந்து 100 அப்ஜெக்டிவ் டைப் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 1 மார்க் இருக்கும் அப்படிங்கிறது மாரி சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா, நீங்க இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில எதுல வேணாலும் எழுதலாம். அதேபோல நெகட்டிவ் மார்க் இல்ல அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இந்த எக்ஸாம் சென்டர் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிற லிஸ்ட்டும் அவங்க டீட்டெயிலா குடுத்துருக்காங்க. தமிழ்நாட பொறுத்தளவுக்கு சென்னை அண்ட் மதுரையில எக்ஸாம் ஹால் இருக்கும், எக்ஸாம் சென்டர் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து நம்ம எப்படி செலக்ட் பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு ரிட்டன் எக்ஸாம் எழுதுறது மாரி இருக்கும். அந்த ரிட்டன் எக்ஸாம்ல நம்ம பாஸ் பண்ணிட்டோம்னா, அடுத்து வந்து நம்ம பர்சனல் இன்டர்வியூ வந்து நம்ம டெல்லியில இருக்கக்கூடிய அவங்க ஹெட் ஆஃபீஸ்ல வந்து நம்ம பர்சனல் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றது மாரி இருக்கும். டேட் அண்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூக்கான டேட் அண்ட் டைம் வந்து அவங்க பின்னாடி கால் லெட்டர்ல மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்ல தான் போய் நம்ம அப்ளை பண்றது மாரி இருக்கும். அதர் டைப் அதாவது போஸ்டல் ஆர் கொரியர்ல வந்து நம்ம அப்ளை பண்ண முடியாது. அடுத்து வந்து அந்த அப்ளை பண்றதுக்கான வெப்சைட் போர்ட்டல் வந்து மே 22 மிட்நைட் 12 மணி வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ரிஜிஸ்டர் பண்றத அவங்க வந்து ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து நெறைய பேரு வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க அப்படிங்கிறத எதிர்பார்க்கிறதுனால, நீங்க முன்னாடியே வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க.
அடுத்து வந்து இந்த எக்ஸாமை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து ரூ. 350 எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுறது மாதிரி இருக்கும். அடுத்து நீங்கள் இந்த ஜாப் வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் வந்து கஸ்டமர் சர்வீஸ் வந்து நீங்கள் பண்ணுறது மாதிரி இருக்கும். அதாவது இந்த டிக்கெட் கொடுக்குறது இந்த மாதிரி ஒரு ஈஸியான ஜாப் தான் நீங்கள் பண்ணுறது மாதிரி இருக்கும். இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும்னு தோணுச்சுன்னா இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேன்னா மறக்காமல் வந்து இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை வந்து இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் சப்மிட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் பண்ணும்போது உங்களோட இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் வந்து கரெக்டாக பார்த்து எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் டைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து அவங்களோட அடுத்து வந்து இன்டர்வியூ இந்த மாதிரி விஷயத்தை எல்லாமே வந்து அவங்க இமெயில் அல்லது மெசேஜ் மூலியமாக தான் உங்களுக்கு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் முடிஞ்சளவு உங்களோட இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் கரெக்டான இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் கொடுங்க. ஓகே நண்பா, இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும்னு தோணுச்சுன்னா உடனே அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை வேறொரு வீடியோவோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.